இந்த மாதிரி எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? ஆனா நாங்க அவர்கிட்ட 2 வார்த்தை பேச விரும்புறோம். நீங்க என்ன பேசணுமோ அதை எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துருவோம். இல்ல, அவ்வளவு முக்கியமான விஷயம்லாம் எதுவும் இல்ல. சும்மா என் பையனை கூப்பிட்டு நல்லா இருக்கியான்னு விசாரிக்கலாம் தான். எனக்கு புரியுது. இன்னைக்குள்ள ஷின்சான் கிட்ட இந்த செய்தியை சேர்த்துருவாங்களா? பார்க்க என்னமோ அப்படிதான் தெரியுது. அரசியலுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. மகனே, நீ எப்படி இருக்கின்றாய் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பதிலுக்கு ஏதாவது செய்தி சொல்றீங்களா? நீங்க பாருங்க அரசே, இப்படி நீங்கள் எல்லோரிடமும் நேரடியாக சொல்லக்கூடாது. எங்களிடம் சொல்லுங்க, நாங்கள் செய்து ஒப்படைக்கிறோம். நீங்கள் ஒரு ராஜா ராஜா மாதிரி நடந்து கொள்ளணும். நம்மள தேடி பதில் வந்து போல இருக்கு. இந்த மாதிரி பேசினா விடிஞ்சு போடுது ஹாரி. கவனமா கேளுங்க, உங்களுக்கு அரசுடைய செய்தியை நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஹாய் டாட், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இதுதான் செய்தி.